ஹலோ ஃபோக்ஸ், வெல்கம் பேக். நான் நேற்றே சொல்லியிருந்தேன், ப்ரைஸில் வந்து இந்த 1 ஹவர் எஃப்விஜி 2 ஏரியாவுக்கு கீழே வந்து மார்க்கெட்டில் ரியாக்ஷன் இருக்குதான்னு பார்க்கலான்னு. திஸ் இஸ் நாட் த ரியாக்ஷன் ஐ வாண்டட். ஓகே, ரொம்ப பெரிய அப் மூவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இது ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, இப்போ கொடுத்துருக்கிறது வந்து வெரி வீக் ரியாக்ஷன்ஸ். அண்டு இந்த ஹைஸ்க்கு மேலே இருக்கிற இந்த எஃப்விஜி வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டில் நேற்று நான் மார்க்கெட் ரிவ்யூ தெரியாதவங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நேற்று மார்க்கெட் ரிவ்யூ நான் போட்டிருந்தேன், பட் ஷார்ட்ஸில் தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். பேங்க் நிஃப்டி மட்டும் அதோட ஆக்ஷன் வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. அதனால் அதில் ரியாக்ஷன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வீக்லி சார்ட் பற்றி தான் நான் பேசியிருந்தேன். இந்த வீக்லி சார்ட்டில் இந்த இம்பேலன்ஸ்குள்ளே மார்க்கெட் மிட்டிகேட் ஆக போகுது. ஆன உடனே ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். அண்டு டெய்லியிலையுமே தேர் இஸ் அ இம்பேலன்ஸ். அந்த இம்பேலன்ஸில் வந்து மார்க்கெட் 50%க்குள்ளே ரியாக்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நேற்று ஷார்ட்ஸில். ஸோ அந்த ஷார்ட்ஸோட லிங்க் இருக்குது. ஸோ இந்த 50%ல் தான் எக்ஸாக்டாக ரியாக்ஷன் வந்துருந்துச்சு. ஓகே, 50%ல் தான் மார்க்கெட்டில் ரியாக்ஷன் வந்துருந்தது. அண்டு இது மேபி இன்ட்ராடே ஸ்கேல்பிங் செட்டப்ஸ்க்கு ஓகே, பட் லாங்கர் டேர்முக்கு ஐ மீன் கொஞ்சம் புல்லிஷான ரன் வர்றதுக்கு இது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நோ. பிகாஸ் இந்த ரியாக்ஷன் வந்து எனக்கு பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த ரியாக்ஷனில். பார்ப்போம், நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து ஓப்பன் எக்ஸ்சேஞ்ச் டைமுக்கு மாற்றிடலாம். ஸோ நம்ம நேற்று ரிவ்யூலேயே நான் சொல்லியிருந்தேன், ஓப்பன்லேருந்து நம்ம லோக்கு தான் வந்துட்டுருக்குறோம். ஸோ எனி பிடிஆர்ஏஸ்லேருந்து மார்க்கெட் வந்து இது மார்க்கெட் மேக்கர் மாடலாக மாற்றுதான்னு பார்ப்போம். இந்த மார்க்கெட் மேக்கர் மாடலாக நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா முதல் ஸ்டேஜ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிஃப்டியில் வந்து ஓகே, இதோட கொரலேட்டிவாக இருக்கிற நிஃப்டியும் நம்ம அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கணும். ஸோ நிஃப்டியில் தேர் இஸ்ன்ட் மச் ஹேப்பனிங். நிஃப்டி வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. நாளைக்கு வேறு நிஃப்டியோட எக்ஸ்பைரி, ரைட்? ஸோ நிஃப்டி ஹேவ் எக்ஸ்பைரி ஆன் May 8. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியோட சார்ட்ஸ் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிஃப்டி சுத்த டவுன். ஸோ இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப் ஆகி ஓகே, இந்த ஸ்விங் ஹைஸ்க்கு மேலே திஸ் இஸ் இன்டர்மீடியட் ஹை. இதை வந்து ஒரு நல்ல எக்ஸ்பான்ஷன் மூலமாக பிரேக் பண்ணணும். அண்டு பிரேக் பண்ணி தேர் ஆர் எஃப்விஜிஸ் ஹியர் இன் 15 minutes. ஸோ இந்த எஃப்விஜி வந்து மார்க்கெட் இன்வெர்ஸ் பண்ணி மேலே போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ நாளைக்கு தான் எனக்கு இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மூமெண்ட் கிடைக்கல. நாளைக்கு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். நம்ம இங்கேருந்து புல்லிஷாக தான் இருக்குன்னு நினச்சிட்ருக்குறோம் அண்ட் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் புல்லிஷ் மூவ் வந்திருக்கு, பட் நாட் இன் த வே ஐ வுட் லைக் டு. ஓகே, இங்கே நிறையா பைசைட் லிக்விடிட்டிஸ் இருக்குது, எஸ், பட் ஸ்டில் ஐ வுட் லைக் மார்க்கெட் டு கோ டவுன் ஃபர்தர் இன்டு இந்த ஸ்விங்கோட ஈக்குலிபிரியம் வரைக்கும் மார்க்கெட் போகும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஓகே, இப்போதைக்கு அனாலிசிஸ் இதுதான். மறுபடியும் ஏதாவது அப்டேட்ஸ் வந்ததுன்னா நான் பண்ணுறேன். இந்த வீக் ஏதாவது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோட லெக்சர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஐ வில் ட்ரை டு அப்லோட் இட். தேங்க்யூ. மறுபடியும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோட வந்து அங்கே எல்லாத்தையுமே பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப்.